என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸோட 4th கிளாஸ். ஃபஸ்ட்டு 3 கிளாஸஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு கீழே அதோட பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 4வது கிளாஸ். இந்த 4 கிளாஸுமே நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள் மற்றும் இயல்புகள், அந்த பாயிண்டை மட்டும்தான் இத்தனை கிளாஸ் பார்க்குறோம். இன்னமும் 2 கிளாஸ் பார்க்கணும்னா பார்க்கலாம், டேட்டாஸ் இருக்கு. ஆனால் என்னன்னா அந்த தன்மைகளுக்குள்ள பார்க்குற ஒவ்வொரு கேரக்டருமே பின்னாடி நமக்கு வந்து தனி ஏரியாவா ப்ராப்ளம்ஸாக வருது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இதில் வந்து இயல்புகள் அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக அதில் கொடுத்துட்டேன், என்னென்ன இயல்புகள் இருக்கு, என்னென்ன கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபுல்லாக நம்ம தனியாக படிப்போம். அப்போ இண்டெக்ஸை பற்றி நம்ம இதுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த கேரக்டரே வந்து நமக்கு இன்னும் ஒரு 5 கிளாஸ் வரைக்கும் போயிடும். இப்போ கேரக்டருக்குள்ளே என்னென்ன வருதுன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸஸ் தனியாக கால்குலேட் பண்ணுறது, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போக போக நமக்கு மெயினாக அதோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இது நமக்கு தெரியணும் ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. சரிங்களா? அது போக நமக்கு எக்கனாமிக்ஸில் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த பிஎன்பி நோட்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பிஏபிலேருந்து கொடுத்தது இது எல்லாமே. ப்ளஸ் இது இல்லாமல் ஸ்கூல் புக்கும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூல் புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் டேட்டாவை தான் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன் நோட்ஸும் ஸ்கூல் புக்கும் இருக்குது, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடிஷ்னல் டேட்டா, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவின் மக்கள் தொகையின் போக்குகள் சொல்லியிருக்காங்களா, இந்திய மக்கள் தொகை போக்குகள். ஸோ இது வந்து 2011 சென்சஸ் படி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2011 சென்சஸ் படி என்ன எழுதணும்னு சொல்லிடுறேன், எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் சமூக பிரச்சனையில மக்கள் தொகையினே ஒரு பிரச்சனையை படிப்போம். அப்போ அந்த இடத்துல நம்ம மக்கள் தொகையை பற்றி கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் 3 hours வரைக்கும் நம்ம அதில் டேட்டா பார்ப்போம். ஸோ அந்த டேட்டாவை இங்கே கொண்டு வந்தேன்னா இந்த மக்கள் தொகையை இன்னும் 2 கிளாஸ் வரும். சிலபஸ்குள்ள இருக்கு, ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனே நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கோம். சிலபஸ் படி போனோம்னா சிலபஸ்குள்ள இது ஒரு 6வது 7வது பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நான் இதை இப்போ முடிச்சேன்னு வைங்களேன், அந்த 7வது பாயிண்ட் வர்றப்போ இதே தான் திரும்ப சொல்லுவேன். பட் உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் ஒரு லைனே முடிக்காம இருக்கும் அப்படின்ற ஃபீல் வரும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் லைன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் நாளைக்கு திட்டங்கள் 5ஆம் திட்டத்துக்குள்ள போயிடுவோம், 2வது டாபிக் உள்ள. சரிங்களா? பட் அதை சொல்லிடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. இதுக்கப்புறம் என்ன நோட்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அது வரைக்கும் நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பிடிஎஃப் குரூப்ல இருக்கும், அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ இதைத்தான் வந்து 1948 ஏப்ரல் 6 முதல் பொருளாதார கொள்கையில நேரு சொன்னது. இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜேம்ஸ் கீன்ஸ். இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்த்தோம். பொருளாதார வளர்ச்சி, growth, இது பாருங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா எக்கனாமிக்கல் growth. இந்த எக்கனாமிக்கல் growth எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில தான் நம்ம growth சொல்ல முடியும். ஆனா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது 3 விஷயங்களை அதில் எடுத்துக்கிறோம். ஒன்னு ஜிடிபி, இன்னொன்னு வாழ்க்கை தரம் அல்லது நலவாழ்வு. சரிங்களா? ஜிடிபி அண்ட் லைஃப் ஸ்டைல். சரிங்களா? அவங்களோட லைஃப் அண்ட் வெல்ஃபேர் ரெண்டுமே எடுத்துக்கிறோம். நலவாழ்வு மற்றும் வாழ்க்கை தரம், லைஃப் இண்டெக்ஸ், லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களை சேர்த்து தான் நம்ம முன்னேற்றம்னு சொல்றோம். அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா நீங்க வந்து ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கீங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கும். நம்ம சம்பளம் வந்து ஒரு 10,000 ரூபாய் மாசம் வாங்குறீங்க. அடுத்து அதே வில்லேஜ்ல ஒரு 15,000 ரூபாய் சம்பளம். பட் என்ன செய்வோம், அந்த வில்லேஜ்ல பாக்குறப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா இருக்கும்பா, அது வந்து வளர்ச்சி. முன்னேற்றம் அப்படின்னா ஸோ நீங்க அங்கேயே வந்து நல்லா ஒரு வீடு கட்டிட்டீங்க, பெரிய மாடி வீடு ஒன்று கட்டிட்டீங்க, ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டீங்க, வித் உங்க சேலரி ஒரு 20,000 ரூபாய் வருது, அப்போ அதுக்கு பேர் முன்னேற்றம். அப்போ வளர்ச்சி அப்படின்னா ஒன்லி ஜிடிபி ஆல்ரெடி பார்த்தோம்ல. அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜிடிபி, அந்த மானிட்டரி பினான்சியல் மட்டும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை தரம், உங்களோட வீடுல இருந்து உங்களுக்கு வீடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் நலவாழ்வு, சுகாதாரம், மெடிக்கல் செலவு இல்லாமல் நல்லா இருக்கீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது முன்னேற்றம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது 2 பார்க்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை தரத்தை எப்படி எல்லாம் அளவிடுறாங்க, 3 ஸ்கேல் யூஸ் பண்றாங்கப்பா. வாழ்க்கை தர அளவீட்டுல 3 ஸ்கேல் யூஸ் பண்றாங்க. இதுல ஜெனரல் ஸ்கேல் அப்படின்னா PQLI, இது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை தர குறியீடு, இது ஜெனரல் இண்டெக்ஸ் தான். பட் இந்த HDIயும் GNHIயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ். HDI அப்படிங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 130வது பிளேஸ்ல இருக்குமா. மொத்தம் வந்து 193 கண்ட்ரி. இதுல வந்து இந்தியாவோட பிளேஸ் வந்து 130 HDIல 2025 கால்குலேஷன் படி. சரிங்களா? அது மாதிரி GNHI அப்படின்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சரிங்களா? கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம 118வது இடத்துல இருக்கோம். இந்தியா வந்து
118வது இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 126வது பிளேஸ்ல இருந்துச்சு 2024ல. இந்த 25ல இந்த சென்சஸ் படி நமக்கு 118வது இடத்துக்கு வந்துருச்சு. மொத்தம் ஒரு 140 நாடுகள் இருக்கும். 140 118வது பிளேஸ். இது ரெண்டுக்குமே இது கரண்ட் டேட்டா அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே 2025 கால்குலேஷன் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதன் அடிப்படையில் முன்னேறிய நாடுகள், இன்னொரு ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறாத நாடு, வளர்ச்சி குன்றிய நாடு, அல்லது பின்தங்கிய நாடு, அல்லது மூன்றாம் உலக நாடுகள், இப்படி பிரிக்கிறாங்க. எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ இப்போ இது எல்லாமே இருந்தா அந்த நாடு முன்னேறிய நாடு. டெவலப்மெண்ட் இருக்கணும், பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் இருக்கணும், வாழ்க்கை தரம், ஹாப்பினஸ், சந்தோஷம் இருக்கணும், நலவாழ்வு, இது எல்லாமே இருந்தா முன்னேறிய நாடு. அப்படி இல்லாத நாடு மூன்றாம் உலக நாடுகள், வளர்ச்சி குன்றிய நாடுகள் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா நம்ம படிக்கிறோம்ல, அப்படியே பாருங்க. இதை நான் எங்க இருந்து எடுத்தேன்னு கீழே புக்ல காமிக்கிறேன். சரிங்களா? அடுத்து இது நம்ம அடிஷனல் டேட்டா தான். 1867-68ல பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷின் தன்னலமிக்க ஆட்சியும். சரிங்களா? இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமிக்க ஆட்சியும். 1876ல ட்ரெயின் தியரி, இதை சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜி. சோ இதுல முழுவதுமா என்ன பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்தியாவோட வருமானம், நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் பத்தி சொல்லப்பட்ட முதல் கருத்து, அதனால அதை எடுத்திருக்கோம். சரிங்களா? இயல்புகள்ல. அடுத்து ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டும் தென் ஆர்பிஐ ரிப்போர்ட்டையும் நம்ம பெருசா எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நம்ம பிஐபி ரிப்போர்ட்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். பிஐபி வந்து காமன் ரிப்போர்ட். ஸோ அதுல ஆர்பிஐ சர்வே அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபினான்சியல் இயர் சர்வேன்னு சொல்லி ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுவாங்க. பிளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இந்த ரெண்டை தான் நான் இப்போ டேட்டாவை எடுத்துருங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். மற்ற நிறைய ரிப்போர்ட்ஸ் வர்றப்போ இந்த ரெண்டு ரிப்போர்ட் கான்ஃபிடென்ஷியலா எடுத்துக்கலாம். ஆன்சர் மோரல்லஸ் நமக்கு இதுல இருந்தா வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரிப்போர்ட் வந்து அடிக்கடி நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்பிஐ ரிப்போர்ட்டையும் பிளஸ் ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டையும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, பாருங்க. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள், இது நமக்கு வந்து புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி என்ன சொல்றாங்க? நாட்டு வருமானம் அப்படின்னா நேஷனல் இன்கம் growth, அது வந்து எப்படி இருக்கணும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நேஷனல் இன்கம் growth இன்க்ரீஸ் ஆகணும். நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆனா அதுக்கு பேர் growth. அந்த நேஷனல் இன்கம் growth இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்தா முன்னேறிய நாடு. நேஷனல் இன்கம் growth ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். உயர்ந்த தனிநபர் வருமானம், பர்சனல் இன்கம். சரிங்களா? தனிநபர் வருமானம் அப்படின்னா பர்சனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். உயர்ந்த வாழ்க்கை தரம், சரிங்களா, லைஃப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், ஹையா இருக்கணும். தென் முழு வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லா இருக்கணும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? அடுத்து தொழில்துறை ஆதிக்கம், இதுல வந்து டாமினேஷன் ஆஃப் என்ன சொல்றாங்க? இண்டஸ்ட்ரியல் செக்டார். தொழில்துறை ஆதிக்கம் அதிகமா இருக்கும். வளர்ந்த நாடா இருந்தா அங்க அதிகமா என்ன இருக்கும்? ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரி ஒர்க் நிறைய போய்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நாடுகள்ல அதிகமான பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியில மக்கள் இருப்பாங்க. அப்ப நிறைய பர்ச்சேஸ் பண்ண நிறைய என்ன பண்ணுவாங்க? உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தென் உயர் தொழில்நுட்பம், ஹை டெக்னாலஜி. ஸோ அங்கே மக்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்க பணம் அதிகமாக புழங்க ஆரம்பிக்கும் போது நிறைய டெக்னாலஜி புதுசாக என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. உயர் தொழில்நுட்பம் வந்திருக்கும். தொழில் செறிவு, அதிகமான தொழிற்சாலைகள் உருவாயிருக்கும். அதிக நகர்மயமாதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்பனைசேஷன், ஹை லெவல் அர்பனைசேஷன் அப்படின்னா அங்கே அதிகமாக நகர்மயமா மாறிக்கிட்டு வரும். டோட்டல் கிராமப்புறம் ஃபுல்லாவே நகரமா மாறிட்டு வரது அர்பனைசேஷன். சரிங்களா? அதிக நுகர்ச்சி நிலை, அப்படின்னா என்னது? கன்சம்ஷன் ரேட், ஹை கன்சம்ஷன் ரேட். அதான் மக்கள்கிட்ட அதிகமா காசு இருக்கு, தொழிற்சாலை அதிகமா இருக்கு, வேலை நல்லா இருக்கு, எல்லாரும் அப்டேட் பண்ணிட்டே வர்றாங்க ஃபேமிலியை. ஸோ அப்படின்றப்ப அவங்க வீட்டில் வாங்குற பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அதிகமா வாங்குவாங்க. அந்த அதிகமா பொருட்களை வாங்கக்கூடியதான் அதிக நுகர்ச்சி நிலை. அதிகமாக பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் நிலை, அதுக்கு பேர் நுகர்ச்சி நிலை. தென் சமுதாய சமத்துவ பாலின சமத்துவம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமுதாய சமத்துவ பாலின சமத்துவம், இது வந்து இந்த வெல்ஃபேர் பாயிண்ட்ல வந்துடும். ஸோ எல்லாமே இருந்தாலும் எல்லா மக்களும் சமமா இருக்காங்களா? அப்பதான் அதுக்கு பேர் டெவலப்மெண்ட். சமுதாய சமத்துவ பாலினம், எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்காங்களா? ஜெண்டர்ல, சோசியலிஸ்ட் எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்காங்களா? ரெண்டாவது, மிக குறைந்த வறுமை. அப்ப அங்க பாவர்ட்டியே இருக்கக்கூடாது, லோ பாவர்ட்டி, வறுமை கம்மியா இருக்கணும். அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்? குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி இருக்கணும். சரி, புரியுதா? சமுதாயம் சமத்துவம் பாலினத்துல சமத்துவமா இருக்கணும். மிக குறைந்த வறுமை இருக்கக்கூடாது. மேல சொன்ன எல்லா கான்செப்டும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரைம் கான்செப்ட் குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா அந்த நாடு என்ன சொல்றாங்க? வளர்ந்த நாடு, அதாவது முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் சொல்லியிருக்காங்க. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். சோ இது முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 10 மார்க்ல கேட்டா கூட இந்த ஹெட்டிங் வச்சு நம்ம உள்ள கொடுக்க வேண்டிய கண்டென்ட் தான். சரிங்களா? இதுக்குள்ள நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட், உயர்ந்த தனிநபர் வருமானம். அப்ப இப்ப இருக்க தனிநபர் வருமானம் என்ன? போன வருஷத்துல இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா டேட்டா முடிஞ்சது. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் உள்ள கொடுக்கணும். நம்ம இப்ப சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன் பாக்குறோம். சோ அப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்கன்னு பாக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் வலிமை.
முன்னேறிய நாடுகள் பார்த்தாச்சு. நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தின் வலிமை என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின் ஹெட்டிங் போட்டு, இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். அப்ப அதுல என்ன வலிமை இருக்கு? இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் சொல்றோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய வலிமை என்ன அப்படின்னா, தனியாரும் ஒர்க் பண்ணுவாங்க, பொதுத்துறையும் ஒர்க் பண்ணுவாங்க. பிரைவேட்டும் ஒர்க் பண்றாங்க, அஸ் வெல் அஸ் வேற யார் ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்றாங்க. பிரைவேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றதுனால ரெண்டு செக்டாரும் டெவலப் ஆகும். சரிங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, கனரக தொழில்களை முழுவதுமா யாரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, மேஜரா யார் எடுத்துப்பாங்க? கவர்மெண்ட். எக்ஸாம்பிள், இரும்பு இயக்கு தொழிற்சாலையா இருக்கலாம், பருத்தி காட்டன் இண்டஸ்ட்ரி, சர்க்கரை ஆலை சுகர் ஃபேக்டரி, இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாவே கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படும் போது. தென் இந்த தாராளமயமாகுதல், லிபரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா எல்லா தனியாரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி கம்பெனில இருந்து சர்வீஸ் செக்டர், டிரான்ஸ்போர்ட் எல்லாருமே. சோ அப்ப அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஐடி கம்பெனி, ஹெல்பிங் செக்டர் ஃபுல்லா யார் கையில இருக்கு அப்படின்னா தனியார் துறை. அப்போ ஹெல்பிங்க ஃபுல்லா பிரைவேட் எடுத்துக்கிறாங்க, மேஜர் இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. சோ அப்ப இண்டிவிஜுவலா என்ன பண்ண முடியுது, ஃபோக்கஸ் பண்ண முடியுது. கலப்பு பொருளாதாரத்துல இது ஒரு சிறப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. நம்ம வலிமைன்னு பாக்குறப்போ அந்த அட்வான்டேஜ் சைட்ல இருந்து பார்க்கணும். சரிங்களா? இதுவே வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது மூலமா சில பேர் சக்சஸ் ஆறாங்க. அந்த சக்சஸ் ஆறவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா அதுல அட்வான்டேஜ் எல்லாம் தெரியும். அதே விஷயத்துல ஃபெயிலியர் ஆயிருப்பாங்கல்ல, அங்க போய் பாத்தீங்கன்னா அதோட ஃபெயிலியர் ஃபுல்லா தெரியும். இப்படி யோசிக்கணும், ஆங்கிள் மாத்தி. சரிங்களா? இப்ப பாருங்க, இதெல்லாம் சக்சஸ். அப்ப சக்சஸ் ஆன சைட்ல இருந்து பார்க்கணும் நம்ம. இப்போ வேளாண்மை முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதையே நம்ம என்ன சொல்லலாம், வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறதா அட்வான்டேஜ்ல சொல்றோம். இதுவே நம்ம வந்து பலவீனத்துல சொன்னோம்னா, வேளாண்மை ஏரியா அதிகம், மக்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க பாருங்க, பலத்துல எப்படி சொல்றோம், 60% மக்களின் வாழ்வாதாரம். இது பாசிட்டிவ் பாயிண்ட். இதுதான் வந்து வலிமைக்கு சொல்லணும். வலிமையில 60% மக்களோட வாழ்வாதாரமே என்ன நம்பிதான் இருக்கு, வேளாண்மை நம்பிதான் இருக்கு. அது மாதிரி ஜிடிபி ரேட்ல 17% இருந்து 18% வேளாண்மையில இருந்து கிடைக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. நம்ம புக்ல 17% கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பட் 2024-25 சென்சஸ் படி, 2024-25ல அந்த கணக்கெடுப்பின் படி, ஆர்பிஐ ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் 16.4%. இப்போ கரண்ட் டேட்டா. இண்டஸ்ட்ரியில இருந்து 30.7, சர்வீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 54.9. இப்ப இருக்கக்கூடிய 2024-25 ரிப்போர்ட் படி. சரிங்களா? அடுத்து பசுமை புரட்சி, பசுமை மரா புரட்சி. இது ரெண்டுமே என்னது, விவசாய பொருட்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ரெவல்யூஷன்ஸ். சோ அப்போ விவசாயத்து மூலமா உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள்ல இந்தியாவோட இடம் என்ன? வேளாண்மையில் உற்பத்தியாகக்கூடிய உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 2. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. உணவுப் பொருள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் 2, செகண்ட் பிளேஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வளர்ந்து வரும் சந்தை. அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். பொருளாதாரம் வேற, சந்தை வேற, மார்க்கெட் வேற, எக்கனாமி வேற. சரிங்களா? பாருங்க, வளர்ந்து வரும் சந்தை. சந்தை அப்படின்னா மார்க்கெட். மார்க்கெட்ல என்ன இருக்கும், கொடுக்கல் வாங்கல் ரெண்டு மட்டும் தான் இருக்கும். வளர்ந்து வரும் சந்தைனா கொடுக்கிறது வாங்குறது. பொருளாதாரம்னா உற்பத்தி, அதுக்கப்புறம் அதோட என்ன சொல்லலாம், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை பகிர்ந்தளிச்சு அதை கன்சியூம் பண்றாங்க. எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் பொருளாதாரம். பட் சந்தை அப்படின்னா கொடுக்கல் வாங்கல், அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கு குறைப்பட்டதான் சந்தை, மார்க்கெட். இதுல என்னன்னா, வணிகம் நடைபெறும் இடம் சந்தை. தமிழ்ல சிம்பிளா சொன்னோம்னா, வணிகம் யார் யாருக்கு நடைபெறும், ஒரு விற்கிறவர் ஒருத்தர் வாங்குறவர், அவங்களுக்கு இடைப்பட்ட தொடர்பு தான் சந்தையில வரும். சோ இந்த சந்தை அப்படின்னு வர்றப்போ, இங்க நம்மகிட்ட இருந்த பொருளை வெளிநாட்டுல வாங்குறாங்க, இல்ல வெளிநாட்டு பொருளை நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இந்த இடத்துல வளர்ந்து வரும் சந்தையில நமக்கு 1991 புரட்சிக்கு அப்புறம், 91 புரட்சிக்கு அப்புறமும் சரி, ஏப்ரல் 6, 1948லயும் சரி, தென் 1956 கொண்டு வரப்பட்ட இரண்டாவது தொழில் புரட்சி, இந்த ரெண்டுலையுமே எஃப்டிஐ, எஃப்ஐஐ இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அந்நிய முதலீடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததுன்னு ஒரு பயன் கொடுத்திருப்பாங்க தொழில் கொள்கையில. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற முதலீடு நம்ம இந்தியாவோட மார்க்கெட் லெவல கூட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ள வருது போகுது, அததான் ஒரு அட்வான்டேஜா சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1991 கொண்டு வரப்பட்ட எல்பிஜி. எல்பிஜி அடுத்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது மூலமா தனியா தொழில் தொடங்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரில இருந்து நிறைய பிசினஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்லலாம், எல்பிஜி. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த சந்தைன்னு சொல்றப்போ. மூணாவது மாடர்ன் டெக்னாலஜி. சோ இப்ப அந்நியர்கள் உள்ள வர்றதுனால இந்தியாவுக்குள்ள மாடர்ன் டெக்னாலஜி வர ஆரம்பிக்குது. இந்தியா மார்க்கெட்ல மாடர்ன் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு, அது ஒரு ரீசன். சோ இதெல்லாமே வளர்ந்து வரும் சந்தைக்கு எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? அடுத்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். சோ இது அடிஷனல் டேட்டா புக்ல இல்ல.
வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல as per IMF ரிப்போர்ட் 2025 படி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்தியா 4th பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 30.51 டாலரோட யுஎஸ்ஏ இருக்காங்க. ரெண்டாவது சைனா 19.23 டாலர். மூணாவது ஜெர்மன் 4.74, இந்தியா 4.18. இப்போ நமக்கு ஜெர்மனுக்கு ஜப்பானுக்கெல்லாம் பெரிய வித்தியாசமே இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா ட்ரில்லியன் யூஎஸ்டி, ட்ரில்லியன் யூஎஸ் டாலர், ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல, ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல ஜப்பான் வந்து 4.186, இந்தியா வந்து 4.187. நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி 4வது பிளேஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல 3வது பிளேஸ், அதாவது 2030 3வது பிளேஸ்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி கணிப்பு சொல்றாங்க. இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா 4வது பிளேஸ் இந்தியா. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.18 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அமெரிக்க டாலர் மதிப்புல. சரிங்களா? அமெரிக்கா இப்ப ஜிடிபி லெவல்ல இந்தியாவிடம் என்ன கேட்டாங்கன்னா 4. இது நாமினல் ஜிடிபி. இது ட்ரிபிள் பி ஜிடிபி கிடையாது. ட்ரிபிள் பி ஜிடிபினா வாங்கும் சக்தி. வாங்கும் சக்தி அப்படின்றப்போ இப்போ ஜிடிபியை பொறுத்தவரை அமெரிக்காவோட டாலர் மதிப்புல நம்ம இந்தியாவோட டாலரை கம்பேர் பண்றாங்க. உற்பத்தியை வச்சு பார்த்தோம்னா ஜிடிபி நாமினல் ஜிடிபி. பர்ச்சேசிங் பவர்னா இப்போ நம்மளோட ₹1 எவ்வளவு பொருள் வாங்கலாம், இதே கம்பேர் பண்ணி வேற நாட்டோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம வாங்கும் சக்தி அடிப்படையில நம்ம பண மதிப்பு அதிகம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் பி ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஜிடிபில இந்தியாவோட பிளேஸ் 4. இப்போ அதே மாதிரி ட்ரிபிள் பி ஜிடிபில கேட்டாங்கன்னா ட்ரிபிள் பி ஜிடிபில இந்தியாவோட பிளேஸ் 3. ட்ரிபிள் பில இந்தியாவோட பிளேஸ் 3. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? சைனா, ரெண்டாவது யுஎஸ்ஏ, 4வது ரஷ்யா நமக்கு அடுத்து. சரிங்களா? ட்ரிபிள் பி ஜிடிபி, ட்ரிபிள் பி பப்ளிக் பர்ச்சேசிங் பவர், பப்ளிக் பர்ச்சேசிங் பவர்ல நம்ம இந்தியா 3வது பிளேஸ். என்ன சொல்லிருக்காங்க? 2030க்குள்ள 3வது இடத்தை பிடிக்கும் இந்தியா 7.3 ட்ரில்லியன் யூஎஸ் டாலரோட. இப்ப 4.187 இருக்குல்ல, இது 7.3 ட்ரில்லியன் டாலரோட யூஎஸ் டாலரோட எத்தனை இடத்தை பிடிக்கும் சொல்றாங்க? 3வது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் ஜிடிபி growth ரேட் பாருங்க. இது இப்ப ரீசெண்டா ஆர்பிஐ வெளியிட்டது. பினான்சியல் இயர் 2024-25ல 6.5% அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2025-26ல 6.8% ரீச் ஆயிருக்கு. இது ஸ்டேபிள் growth அப்படின்னு சொல்றாங்க. நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறத குறிக்குது. எஃப்ஐனா பினான்சியல் இயர். சரிங்களா? நிதியாண்டு 2024-25ல எவ்வளவு இருந்துச்சு, 25-26ல எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அடுத்து ட்ரிபிள் பி பார்த்துட்டோம்ல. ட்ரிபிள் பிஜி, ட்ரிபிள் பினா பப்ளிக் பர்ச்சேசிங் பவர். தமிழ்நாடு 2024-25ல ஜிடிபி ரேங்க் 2வது ரேங்க்குமா, 35.678 ட்ரில்லியன் யூஎஸ்டி. சரிங்களா? ஜிடிபி ரேட், ஜிடிபி ரேங்க் 2வது பிளேஸ். growth, ஜிடிபி growth வந்து பாத்தீங்கன்னா 13.4% as per 2025 டேட்டா. 13.4%. ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினல் ட்ரிபிள் பி ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சோ இது இப்போதைக்கு இருக்கிற டேட்டா தான். நம்ம கிட்ட எக்ஸாம் கிட்ட வரும்போது அந்த எக்கனாமிக்கல் சர்வே பிளஸ் பட்ஜெட் இதெல்லாம் பேஸ் பண்ணி டேட்டாஸ் நான் எடுத்து தர்றேன். இப்போ உங்களுக்கு இயல்புகள்னு பாக்குறப்போ இது தெரியணுன்றதுக்காக ஒரு சில டேட்டா கொடுத்துருக்கோம். ரொம்ப டெப்தா போல திரும்ப நம்ம எக்கனாமிக்கல் சர்வேக்கும் தனியா வீடியோ போடுவோம். அதுல எதெல்லாம் பாயிண்ட்ஸோ எல்லா பாயிண்ட் எடுத்து எழுதி படிக்கணும். அப்ப 2வது பார்க்கலாம். இப்போ ஒரு பேசிக்கா தெரியணும்ல, அதுக்காக கொடுத்திருக்கோம். இப்ப G20 மாநாடு, G20 மாநாடு வந்து வளர்ந்து வரும் நாடுகள் மாநாடுன்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளான பிரேசில், இந்தியா இதெல்லாம் இதுல இருப்போம். பிரேசில் இருக்கும், இந்தியா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காதுன்னா நமக்கு G7 G8ல இருக்காது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகளோட பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய வங்கியோட ஆளுநர்கள், சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ், சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸும் பினான்ஸ் மினிஸ்டரும் சேர்ந்து மீட் பண்றதுதான் G20 மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. G20 சமிட்ஸ், G20 மாநாடு. இதுல 19 நாடுகள், ஐரோப்பா யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்டினென்ட் பிளஸ் இப்போ ஆப்பிரிக்கா யூனியன் ஜாயின் ஆயிருக்குமா. 2023ல ஆப்பிரிக்கா யூனியன் ஒன் ஆஃப் தி மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அதோட கோலே வந்து பாத்தீங்கன்னா கோல் நோக்கமே என்ன அப்படின்னா யூனியனுக்குள்ள, அதாவது கண்ட்ரீஸ்குள்ள கண்டங்களை இணைப்பதுதான் நோக்கமா வச்சிருக்காங்க. ஐரோப்பா கண்டமும் ஆப்பிரிக்கா கண்டமும் ஜாயின் ஆயிருக்கு இப்போ. சரிங்களா? ஐரோப்பா கண்டம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, ஆப்பிரிக்கா ஜாயின் ஆயிருக்கு. நம்ம புக் டேட்டால வந்து பாத்தீங்கன்னா 20 கொடுத்திருப்பாங்க. 20ல ஆல்ரெடி ஐரோப்பா ஒன்றியம் கொடுத்துட்டாங்க, ஐரோப்பா நாடுகள் ஒன்றியம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் 2023ல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஒன்றியம் இணைந்தது. அதை நம்ம கீழே பார்ப்போம். G20 ஸ்டார்ட் ஆனது எப்போ? 26 செப்டம்பர் 1999. சரிங்களா? அதே 1999ல இந்தியா ஒன் ஆஃப் தி மெம்பரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2008ல தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 அமெரிக்கால வாஷிங்டன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எஸ்எஸ்சி ரயில்வேல அடிக்கடி கேட்பாங்க. முதல் G20 மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ 18வது G20 மாநாடு எதுக்காக எடுத்திருக்கோம்? இப்ப ரீசெண்டா லாஸ்ட் பார்த்தா போதும், லாஸ்ட் 2. இந்த 18வது ஏன் எடுத்தோம்னா
இந்த 18வது மாநாடு நடந்தது டெல்லியில, இந்தியால. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு காண்டினென்ட், ஒரு கண்டத்தை இணைச்சிருப்பாங்க, ஆப்பிரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா யூனியன். ஆப்பிரிக்கா யூனியன் பங்கேற்றது, அதாவது G20ல ஆப்பிரிக்கா யூனியன் இணைக்கப்பட்டது எப்போன்னு கேட்டீங்கன்னா டெல்லி, இந்தியா நடைபெற்ற மாநாடு 2023 சமிட்ல. 19வது சமிட் 2024 பிரேசில் நடந்திருக்கும். தென் 20வது சமிட் 2025 தென்னாப்பிரிக்கா, 21வது சமிட் 2026 அமெரிக்கா. இது லாஸ்டா இருக்கிறத படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் அடிக்கடி ஒரு லாஸ்ட் 3ல ஃபர்ஸ்ட்ல இது வந்து நமக்கு இந்தியாவில் நடந்தது மட்டும் இல்லாம டெல்லி 21 பிளஸ் ஒரு கண்ட்ரி எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆயிருக்கும், தட் இஸ் காண்டினென்ட், நாட் ஏ கண்ட்ரி. ஓகேவா, அதுவும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம். வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் ஏன் சொல்றாங்கன்னா 2016-17 சீனாவிற்கு அடுத்தபடியாக 7.1 ஜிடிபி வளர்ச்சி பெற்றிருக்கும். சோ இந்த குரோத்தை வச்சுதான் இந்தியா வேகமா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதனால வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் அதுக்கு ஒரு எவிடன்ஸ், அவ்வளவுதான். தென் வேகமாக வளர்ந்து வரும் பணிகள் துறை, சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் வேகமா வளர்ந்து வருதுன்னு சொல்றாங்க. என்ன ரீசன்னா ஐடி, பிபிஓ, சர்வீஸ், இந்த ஹெல்பிங் செக்டார், இந்த மூணோட வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ல ஆன்லைன் ஜாப் தான், ஃபுல்லாவே ஆன்லைன் ஒர்க் தான். இந்த பிபிஓ இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், சர்வீஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லாமே இணையதளத்தின் பயன்பாடு. இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் வரிசையா இந்தியாவினிடம் 2வது இடம், புக்ல பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. அதிகமா இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய நாடுகள்ல இந்தியாவினிடம் 2வது, ஃபர்ஸ்ட் சைனா. சரிங்களா, இது பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூஷன் பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல பிஐபி ரிப்போர்ட்ல சொன்னதுமா, service sector contribution to total gross value added rise from 50.6% in financial year 2014 to 55.3% in financial year 2025. கிட்டத்தட்ட இதுல இருந்தே பாருங்க எவ்வளவு 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சர்வீஸ் செக்டார்ல. அதுக்கு அடுத்து பாருங்க சர்வீஸ் செக்டார் grew at 8.3 from financial year 23 to financial year 25. ஓகேவா, 2023 இருந்து 2025 பினான்சியல் இயருக்குள்ள என்ன ஆயிருக்குன்னு சொல்றாங்க 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, எகனாமிக் சர்வே 2024-25 படி. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த எவிடன்ஸ் எதுக்காக சொல்றேன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்டா கொடுக்குறப்ப டேட்டா கொடுக்கலாம். as per 2024-25 சென்சஸ் படி இப்போ இதுக்கப்புறம் இப்போ கொடுக்க போது 2025-26 அந்த 24-25 படி 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து பினான்சியல் இயர் 23 இருந்து 25க்குள்ள பாத்தீங்களா. சோ இதெல்லாம் வந்து எதுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும், வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பணிகள் துறை, அதாவது சர்வீஸ் செக்டாருடைய growthக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புக்ல இதெல்லாமே ஹெட்டிங்மா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறேன். பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே அதிகமான பொருளை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நுகர்ச்சினா வாங்குறது தானே. அப்போ உள்நாட்டுக்குள்ள அதிகமான பொருள் வாங்குறாங்க. என்ன ரீசன்? இப்போ முன்னாடி எல்லாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருள் தான் இருக்கும். இப்போ ஒரு வீடுன்னு போனீங்கன்னா ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே டிஜிட்டல்ல வேற லெவல்ல வாங்கிட்டு இருக்கோம். ரீசன் என்ன? வாழ்க்கை தரம், லைஃப் ஸ்டைல். ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் உயரும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய நுகர்வு அதிகமாகுது. அப்போ பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா லைஃப் ஸ்டைல் growth, quality of life will be increased due to consumption also be increased. அதான் சொல்ல முடியும். கன்சம்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் கூடுது. ரீசன் பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ உங்களோட நுகர்வு என்ன ஆகும்? அதிகமாகும். தட் இஸ் கால்ட் என்ன சொல்லலாம், டிமாண்ட் ஆர் டிசைர், வாட் எவர். டிசைர்னாலையும் கூடலாம், டிமாண்ட்னாலையும் கூடலாம். இப்போ அதிகமா டிசைர்னால தான் நுகர்வு பொருள் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்றேன். டிசைர் டிமாண்டுக்கு டிமாண்ட் வந்து வித்தியாசம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். டிமாண்ட் அப்படின்னா தேவை, அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் கூடுன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆசையோ தேவையோ, பட் என்ன ஆகுது, நுகர்வு பொருள் அதிகமாகிட்டே வருது, கன்சம்ஷன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சின்னு சொல்லலாம். அடுத்து நகரப்பகுதிகளின் வளர்ச்சி பாருங்க. அர்பனைசேஷன், இதுதான் நகரப்பகுதிகள் வளர்ச்சி. அர்பனைஸ்ட் ஆகிட்டு வருது ஏரியா ஃபுல்லா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி அர்பனைசேஷன் ரேட் இன் இந்தியா 2030 எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி பாப்புலேஷன் ரைசிங் அர்பன் ஏரியாஸ் இன் இந்தியா அக்கார்டிங் டு 1901 1901 சென்சஸ் 11.4 இன்க்ரீசிங் டு 2001 28.53 2001ல அண்ட் நவ் 2017ல 34%. இந்த ரேட் பார்த்தா தெரியுதா, 11%. இங்க வந்து 28, இப்போ 34, 2030ல 40.76 40% ஆஃப் ஏரியா என்ன ஆகுன்னு சொல்றாங்க, அர்பனைசேஷன். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா வளர்ந்து வரக்கூடிய நகரமயமாகுதல். ஓகே, இப்படி நகரமயமாகிறதுக்கு என்ன காரணம்? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம இந்தியா ஃபுல்லா என்ன இருக்கு, கிராமங்கள் ஃபுல்லா நகரமயம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா
ஒன்னு வாழ்க்கை தரம் லைஃப் ஸ்டைல், ரெண்டாவது எஜுகேஷன் குட் எஜுகேஷன், ஓகேங்களா, மூணாவது டிரான்ஸ்போர்ட். நம்ம ஒரு கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட போதுமான பஸ் வசதி இருக்காது, பட் அர்பன்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து. தென் சுகாதாரம், நல்ல சுகாதாரம். ஸோ இது எல்லாமே தான் வளர்ந்து வரக்கூடிய நகரமயமாதலுக்கு காரணம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி பெனிஃபிட் தான், அட்வான்டேஜ் தான், சரிங்களா. அடுத்து நிலையான பேரளவு பொருளாதாரம். நிலையான பேரளவு பொருளாதாரத்துக்கு புக்ல கொடுத்திருக்க டெஃபினிஷன் என்னன்னா, நிலையான பேரளவு பொருளாதாரம். பேரளவு பொருளாதாரம்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கு, பட் நிலையா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பீடாவும் இல்ல, ஸ்லோவாவும் இல்ல, சஸ்டைனபிளா இருக்கு. ஸோ அப்போ அதுதான் 2014-15 சென்சஸ் படி எக்ஸ்பெக்ட் பண்ண growth ரேட் 8%. ஆனா ரியலா வந்தது 7.6. இதை வந்து ஸ்டேபிள் growth அப்படின்னு சொல்றாங்க, நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க 2014-2015 8% எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, 7.6% அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ஸ்டேபிள் growth அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல மக்கள் தொகை பகுப்பு கடைசி பாயிண்ட். நம்ம பார்த்த பாயிண்ட் ஒரு டைம் எப்படி பார்க்கணுன்றது புக்லயே இருக்கு பாருங்க, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. இப்போ இதுல கொடுத்துருக்கோம்ல நம்ம பார்த்த பாயிண்ட்ஸை நீங்க இதுல அப்படியே எடுத்தீங்கன்னா வந்துடும். நம்ம சொன்னது அப்படியே இருக்கும் பாருங்க. நலவாழ்வு இந்த பாயிண்ட் தான் நம்ம டேட்டாவை கொடுத்திருந்தோம். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டுமே குறிப்பிடப்படுவது, அதாவது ஜிடிபி மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த மக்களின் வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நலவாழ்வையும் உள்ளடக்கியது. இந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அப்போ வாழ்க்கை தரத்துல எதெல்லாம் முக்கியமான டேட்டா வருது, 3 பாயிண்ட் எழுதணும். என்னென்ன எழுதணும்? மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI, தென் வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், மூணாவது நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. ஸோ இந்த 3 வச்சு தான் சொல்றாங்கன்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம இண்டெக்ஸ்ல தனியா பார்ப்போம், சரிங்களா. இங்க சேர்த்து எழுத வேணா, தனியா சொல்றாங்க இண்டெக்ஸ்ல உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடு வளர்கின்ற நாடு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாம் படிச்சிட்டோம். முன்னேறிய நாடுகளின் இயல்புகள், இந்த 11 பாயிண்ட் தான் உங்களுக்கு தனியா சொன்னேன். 12 பாயிண்ட் ஒன்னே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, தனிநபர் வளர்ச்சி, வாழ்க்கை தரம், முழு வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட், இதை அப்படியே ரீட் பண்ணலாம், சரிங்களா. இது நான் இப்ப சொன்னதெல்லாம் இப்ப இருக்க கரண்ட் டேட்டா. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மையில் முக்கிய பங்கு, இந்திய வேளாண்மையில பங்கு நம்ம இப்ப இருக்கிற டேட்டா பார்த்திருப்போம். அது மாதிரி G20 கான்ஃபரன்ஸ் மாநாடுகளை பத்தி பார்த்தோம். 20+1 எல்லாமே அப்டேட் பண்ணி சொல்லிட்டோமா. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 17% சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப கரண்ட்ல 16.4. அதுவுமே பார்த்தோம் இல்லைங்களா. வளர்ந்து வரும் சந்தை, இதுல முக்கியமானது பாருங்க இந்த FDI FII தான். இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் இருக்கும், எடுத்து பாத்துக்கோங்க. இதுல ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, உலக பொருளாதார உற்பத்தியில் ஜிடிபியில 7வது இடம். ஆனா இப்ப எங்க இருக்கு, 4வது பிளேஸ்ல வந்துட்டோம், சரிங்களா. அதுக்கப்புறம் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் 3வது பிளேஸ், இது கரெக்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே நான் டேட்டா கொடுத்ததை மட்டும் பார்த்தா போதும். வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம், இதுல கூட பாருங்க நம்ம சொன்ன டேட்டா கரெக்டா இந்த புக் டேட்டா தான் கொடுத்தோம். 2016-17 சீனா மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக உள்நாட்டு உற்பத்தியில் 7% வளர்ச்சியை பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. அவ்வளவுதான். இந்த எவிடன்ஸ் இந்தியா வேகமா வளருதுன்னு காட்டுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேமா. ஸோ இந்த டேட்டா ஃபுல்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல லாஸ்டா நம்ம பார்க்க போற டேட்டா என்னன்னா, இந்த மக்கள் தொகை பகுப்பு. இதுக்குள்ள இருக்க பாயிண்ட 3 பாயிண்ட் தான் இருக்கு. மக்கள் தொகை பகுப்புனா என்ன, ஏன் மக்கள் தொகைக்குள்ள நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, மக்கள் தொகை வளர்றதே நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்ப்போம், டிமெரிட் தான். அதிகமான மக்கள் இருக்கனால வேலை வாய்ப்பு இருக்காது அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த மக்கள் தொகை பகுப்புனால என்ன கிடைக்குது, முக்கியமான பாயிண்ட் இப்படி எடுத்து எழுதணும். அது பேராகிராஃபா இருக்கா, நமக்கு என்ன பாயிண்ட் தேவை? 1, இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. அதிகமா இருக்கிறது யாரு, யங்ஸ்டர்ஸ். 2வது, இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இப்ப பேலன்ஸ் ஆகுது 2 பாயிண்டும். இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது யங்ஸ்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் தான் பேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. இந்தியாவோட growthக்கு பேஸ் யாரு, யங்ஸ்டர்ஸ். 3வது பாயிண்ட், திறமை பயிற்சி அடிப்படையில திறமை மிக்க மற்றும் பயிற்சி வாய்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. அப்ப திறமை பயிற்சி தான் கல்வியில வந்துடும் உங்களுக்கு. கல்வி வளர்ச்சி இருக்கிறப்போ திறமை பயிற்சி வாய்ந்த இளைஞர்களால் இந்தியா மறுபடியும் என்ன படும், கட்டமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து FDI FII, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இந்தியாவோட growth கூடுது, சரிங்களா. இது மட்டும் இல்லாம ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், ஃபாரின் கம்பெனி உள்ள வர்றப்ப என்ன ஆரம்பிக்குது, நிறைய இளைஞர்களுக்கு இந்தியால எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. சோ அதனாலவும் இந்தியாவுக்கு என்ன ஏற்படுது, growth தான் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப இது எல்லாமே இந்திய வளர்ச்சியில நம்ம பாப்புலேஷனோட பார்ட், சரிங்களா. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பலம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வலிமை. பாயிண்ட்ஸ் எல்லாமே சிமிலரா தான் இருக்கும், ஆனா கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பலவீனம் பார்க்க போறோம். பலவீனம் 6 பாயிண்ட் தான். நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்கத்துல இருந்து எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு சில பலவீனங்களும் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் அட்வான்டேஜ் சைடு பார்த்தாலும் பலவீனம் அப்படின்னா என்ன சொன்னேன், அப்படியே ஆப்போசிட்ல அந்த வளர்ச்சி அடையாத கிராமப்புறத்துல இருந்து நம்ம அப்படியே இந்தியாவை பார்க்கணும். நம்ம கண்ணோட்டம் அப்படி இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா அதிக மக்கள் தொகை, இதை எப்படி பார்க்கணும், அப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அப்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. இப்ப நம்ம பாக்குறது பலவீனத்துல இருந்து பார்க்கணும். சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட மக்கள் தொகை ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க.
ஆஸ்திரேலியா கண்டமும் இந்தியா நாட்டுக்கும் மக்கள் தொகை ஈக்குவலா இருக்கு, ஆனா இடம் கம்மியா இருக்கு. அது வந்து ஒரு பலவீனம். சரிங்களா? தென் ஏற்றத்தாழ்வு வறுமை. நம்ம இப்ப வில்லேஜ்ல இருந்து பாக்குறோம். அப்ப என்ன ஆகும்? நகரத்துல நல்லா சம்பாதிக்கிறாங்கப்பா, வில்லேஜ்ல ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறோம். அப்ப அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது? மக்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு 10:100, 10:90. இது ஏன் எழுதியிருக்கேன்னா 10% ஓனர்கிட்ட 90% லேபர் இருக்காங்க. இந்த கான்செப்ட். சோ அப்ப இது ஒரு ஏற்றத்தாழ்வு, இது ஒரு பலவீனம் தானே மற்ற மக்கள் தொகையினால. அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு. இது ஸ்ட்ரைட்டா எதை கம்பேர் பண்ணும்? அர்பன் அண்ட் ரூரல். அர்பனுக்கும் ரூரலுக்கு இல்ல, உள்கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இல்ல. அது மாதிரி நிறைய மக்கள் தொகை இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கட்டமைப்பை ஒரு கவர்மெண்டால கொடுக்க முடியல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வரலாம். உள்கட்டமைப்பு பலவீனம். அடுத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. அத்தியாவசிய பண்டங்கள் எதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையோ அதோட விலை உயர்வு வந்து என்ன பண்ணுது? மக்களுக்கு ஒரு நலவாழ்வை கொடுக்கறது இல்ல. அப்ப பலவீனம்னா அது ஒன்லி growth மட்டும் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். பலவீனம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அது ஒன்லி ஜிடிபியை மட்டும் சொல்லல, அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் சொல்லுது, அவங்களோட நலவாழ்வையும் சொல்லுது. ஒரு மக்கள் நலவாழ்வு சுகாதாரத்தோட நல்லா வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கணும். சரிங்களா? உணவு, உடை, இருப்பிடம்ன்ற அத்தியாவசியம் கிடைக்கணும். சோ அந்த அத்தியாவசியமான பண்டங்களுக்கே விலை அதிகமாச்சுன்னா அது என்னது? நம்ம இந்திய பொருளாதாரத்துல பலவீனம் தான். சரிங்களா? அத்தியாவசிய பண்டங்களின் விலை அதிகரித்தல். தென் வேலை வாய்ப்பின்மை. சோ இது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதிக மக்கள் தொகை இருக்கனால வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். தென் பழமையான தொழில்நுட்பம். இன்னும் வில்லேஜ் மாதிரி ஒரு சில ஏரியால தொழில்நுட்பங்கள் அப்டேட் ஆகல. ஒரு சில இப்ப 10:90, இந்த 10% வந்து ஓனர், பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, மிச்சம் 90% லேபர் இருக்காங்க. அதுல ஒரு சிலவங்க தொழில் முனைவோரா இருந்தாலும் அந்த சிறிய சிறிய தொழில்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படி எதுவுமே கொண்டு வர முடியாது. அதான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னாலஜிக்கல் ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம இப்போ வந்து பழமையான தொழில்நுட்பம் எடுக்கணும்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கடை ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை நம்பர் ஆஃப் லேக்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க ஒரு சில மெட்டீரியல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் சின்ன பெட்டி கடை வைக்கிறாங்க. ஸோ அவங்க சின்ன கையில பிடிக்கிற தராசு, அந்த எக்யூப்மெண்ட்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியாது. நம்ம டிஜிட்டல்ல கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிஸ்டமே, இப்போ எந்த ஒரு ஆஃபீஸ் எடுத்தாலுமே, ஆர்கனைசேஷன் எடுத்தாலுமே அதோடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கே தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வில்லேஜ் சைடு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க நார்மலா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். படிச்சு ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க. மெயின்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க இப்ப இருந்தே படிச்சு பாயிண்டா எழுதி பாருங்க. இது எல்லாமே புக்ல இருக்க பாயிண்ட் தான். புக்குக்குள்ள இதுக்கான ஸ்டோரி இருக்கும். அதையுமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அதனாலதான், ஏன்னா எல்லாத்தையும் நான் சொன்னாலுமே அப்படியே தியரியா சொல்ற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் இதுதான். மக்கள் தொகை அதிகம், ஏற்றத்தாழ்வு, அதனால ஏற்படக்கூடிய வறுமை, உள்கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய பலவீனம், அத்தியாவசிய பண்டங்கள் விலை உயர்வு, தென் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருத்தல், லோ என்ன சொல்லலாம், லோ எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னே சொல்லிடலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. தென் பழமையான தொழில்நுட்பம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்? பலவீனத்துல வந்துடும். சரிங்களா? அடுத்து G7 நாடுகள். G7 நாடுகளை பத்தி உள்ள கொடுத்ததுனால அந்த பாயிண்ட் எடுத்துட்டோம். G7 நாடு 1975 தொடங்கப்பட்டது. G7 மீட்டிங்ஸ், G7 சமிட் சொல்லி G7ல ஒரு 7 நாடுகள் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஸோ இது 1975 உருவாக்கப்பட்டது. உருவாக்குனப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிரான்ஸ்ல நடந்திருக்கும். அடுத்து 1998 ரஷ்யா இதுல ஆட் ஆயிருக்கும். 8 நாடுகளா இருந்திருக்கும். G7 G8 மாறி இருக்கும். திரும்ப 2014 ரஷ்யா இந்த G8 நாடுகள் இருந்து வெளியேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன G7 இருக்கும். வெளியேற்றப்பட்டதுக்கு ரீசன், கிரிமியா அப்படிங்கிற ஒரு நாடை ஆக்கிரமிப்பு பண்ணதுனால. இந்த நாடை எங்க இருந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, எங்க இருந்து ரஷ்யாக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உக்ரைன்ல இருந்து. இந்த நாடை உள்ள ஆட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆட் பண்ணதுனால ரஷ்யா வந்து G7 நாடுகள் G8ல இருந்து நீக்கப்பட்டு G7 மாறிடுச்சு. இந்த 7 நாடுகளும் வளர்ந்த நாடுகள். சரிங்களா? முன்னேறிய நாடுகள் அல்லது வளர்ந்த நாடுகள். இந்த லிஸ்ட்ல ரஷ்யா எடுக்கப்பட்டது 2014, சேர்க்கப்பட்டது 1998. ஃபர்ஸ்ட் உருவாகும் போது ரஷ்யா இல்ல, பாதியில வந்திருக்கும், பாதியிலே போயிருக்கும். இப்ப இருக்கு G7 நாடுகள். இந்த G7ல முக்கியமான ஏரியான்னு பார்த்தோம்னா 7 நாடுகள் பேர் இருக்கு, பாத்துக்கோங்க. USA, UK, ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், கனடா, பிரான்ஸ். சரிங்களா? இதுல வந்துட்டு போனது ரஷ்யா. ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் பிரான்ஸ் 1975 நடந்திருக்கும். ரெண்டாவது இப்போ ரீசெண்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் இப்போ அடுத்து ரீசெண்டா இப்போ எங்க இருக்குன்னா 52 2026 நடக்க போறது பிரான்ஸ்ல. 51வது கனடா, இதுக்கு முன்னாடி நடந்தது. 50வது இத்தாலி, 49 ஜப்பான். சோ இது 23, 24, 25, 26 இந்த ஆர்டர்ல. சோ இதுலயும் ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம், அதனால இதையும் கொடுத்தாச்சு. சரிங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் கொடுக்குறேமா. இந்த இப்ப நீங்க இதுல சில பேர் கேட்டீங்க, இந்த மாதிரி டேட்டா எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வருது இல்லைங்களா? இப்ப 52வது பிரான்ஸ்ல நடக்க போகுது, இவ்வளவுதான். சோ அப்ப இது மாதிரி 4 சமிட் கொடுத்து 4 சமிட் எங்க நடக்குது இந்த மாதிரி ஷார்ட்ஸா கேட்டாங்க. சோ இது ஒரு 1 வீக் 1 or 2 வீக்ஸ் போட்டும். உங்களுக்கு நான் எக்கனாமிக்ஸ் ஒரு 15 வீடியோ கொடுத்துக்கிறேன், ஏன்னா அதுல கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்கேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறேன் உள்ள. அது மாதிரி மேக்ஸுமே
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில ரெகுலரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் அதுக்கு கீழே எத்தனை மார்க் நீங்க பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணல, அது கொஞ்சம் கமெண்ட் பண்ணி வைங்க. அப்ப நீங்க எத்தனை மார்க் தப்பா பண்ணிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பா பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்து தனியா வேற பண்ணிடணும். அப்பதான் அந்த கொஸ்டின் அப்டேட் பண்ண முடியும். இப்போ 25 கொஸ்டினுக்கு 20 போட்டிருக்கோம், 5 கொஸ்டின் தப்பு, நல்லா படிச்சிருக்கோம். அப்ப அந்த 5 எங்க தப்பு பண்ணோம், அந்த 5 டாபிக்கை திரும்ப பார்க்கணும், திரும்ப எடுத்து எழுதி பண்ணணும். அப்படி பண்ணாதான் growth ஆக முடியுமா? இல்ல அப்படின்னா அப்படியே அதே லெவல்ல இருக்க வேண்டியதான். டெஸ்ட் போட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே வளர்ச்சி இருக்காது, சரிங்களா? அதுல எப்போ நமக்கு அந்த இது கிடைக்கும், மெச்சூரிட்டி கிடைக்கும், நம்ம அதுல எப்போ நம்ம அந்த விஷயத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னா அந்த டெஸ்ட்ல பண்ற தப்பை திருத்துறோம்ல, அப்பதான் அதோட பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தப்பு பண்ணீங்களா உடனே நோட்ல எடுத்து எழுதி மறுபடியும் என்ன பண்ணிடுறீங்க, கரெக்ஷன் பண்ணிடுறீங்க. அந்த டாபிக்கை மறுபடியும் படிச்சிருங்க ஒரு டைம். இதெல்லாம் தான் பார்த்ததுமா. இப்போ இதுல நீங்க பார்க்க வேண்டியது அடிஷனல் டேட்டா சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் தான். அதிக மக்கள் தொகை, அது மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு 2வது இடத்தில் உள்ளது எல்லாம் பார்த்தோம். அதிக மக்கள் தொகை. ஸோ இந்த மக்கள் தொகையிலலாம் கூட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கீழே நம்ம இதுக்கு அடுத்து வரப்போறோம். இதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் கீழே மற்ற பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல திரும்ப மக்கள் தொகை வரும். அப்ப நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஏற்றத்தாழ்வு வறுமை, இதை பத்தி ரீட் பண்ணா ரீட் பண்ணி பாருங்க. இதுல பெரிய பேராகிராஃப் இருக்கும். பாயிண்ட் அவ்வளவுதான். அத்தியாவசியமான பண்டங்களின் விலை உயர்வு பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் நிரந்தர வருமானம் இல்லாத ஏழைகளை பாதிக்கிறது. சிம்பிள் தான். உணவு, உடை, இருப்பிடம், இந்த பேசிக் நீட்ஸை கூட ஒருத்தவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அளவுக்கு வருமானம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த அப்படி உள்ள நாடுகள், அப்படி உள்ள நாடு வரிசையில் இந்தியா வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு பலவீனம் தானே. அதுதான் பாயிண்ட். அதான் டெஃபினிஷனா கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. பிளஸ் இதுக்கப்புறம் இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகள், இது வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூல வந்துடும், சரிங்களா? சோசியல் இஷ்யூல தனியா பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2011 லாஸ்ட் சென்சஸ், அதுக்கப்புறம் மக்கள் தொகையை பத்தி எதுவுமே எடுக்கல சென்சஸ். இப்போ 2026 எடுக்க போறாங்கம்மா, 2026 அக்டோபர்ல, தென் 2027 மார்ச்ல ரெண்டு டேக்கா எடுக்க போறாங்க சென்சஸ். ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் கண்ட்ரிஸ் மட்டும், அந்த இமயமலை பக்கத்தில் உள்ள நாடுகள் இருக்குல்ல, இமயமலை பக்கத்தில் உள்ள ஏரியாஸ் நம்ம ஸ்டேட்ஸ், அதுவும் மற்ற சவுத் ஸ்டேட்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பார்ட்டா பிரிச்சு நம்ம சென்சஸ் எடுக்க போறாங்க 2026, 27. ஸோ இது வந்து ஆக்சுவலா 16வது சென்ஸ், 16வது கணக்கெடுப்பு. 2011 எடுத்தது 15வது கணக்கெடுப்பு. இதுக்கப்புறம் எடுக்க போறது 16வது கணக்கெடுப்பு. எடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் நீங்க அப்படியே ஸ்டேட்டிக் மாறவே மாறாது, எடுத்து பாயிண்ட்ஸை மட்டும் எழுதணும். இதை நான் தனியா உங்களுக்கு நோட்ல எழுதி கொடுக்குறேன். இது எப்போ கொடுப்பேன் அப்படின்னா மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி ஒரு தனி டேட்டா எடுப்போம். மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் இஷ்யூல கொண்டு வருவோம். அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2011 சென்சஸ் தான். ஸோ அப்போ மறுபடியும் நான் இதை ஃபுல்லா எடுக்கணும். அதனாலதான் இப்போ உங்களுக்கு வேணும்னா இதை ரீட் பண்ணி நான் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன், எடுத்து எழுதிக்கோங்க. திரும்ப நான் இங்கே கொடுக்குறப்போ அந்த பாயிண்டை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அந்த இன்ட்ரோடக்ஷனை முடிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வரதான் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இது இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். ஸோ 2011 15வது சென்சஸ், 16ல அடுத்த சென்சஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ பாத்தீங்கன்னா 1872 லார்ட் மேயோ இருக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 1881 முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு லார்ட் ரிப்பன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 டைம் எடுத்திருப்பாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 7 டைம். இப்போ நமக்கு 16வது எடுத்தாங்கன்னா 8வது டைம் எடுக்க போறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுல முக்கியமான கூறுகள் மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு வீதம், அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லிட்ரசி ரேஷியோ, எழுத்தறிவு விகிதம், இதெல்லாம் முக்கியம். மக்கள் தொகையில எந்தெந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கு, எந்த ஸ்டேட் 2வது, அந்த வரிசை, அடுத்து வளர்ச்சி growth எப்படி இருக்கு, பிறப்பு இறப்பு, மக்கள் தொகையோட அடர்த்தி டென்சிட்டி கேட்பாங்க, பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ கேட்பாங்க, தென் லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் வாழ்நாள் எதிர்பார்ப்பு கேட்பாங்க, தென் எழுத்தறிவு விகிதம் லிட்ரசி ரேஷியோ, இதெல்லாமே டைரக்ட் ஒன் வேர்டுமா. இது அப்படியே படிச்சுக்கிட்டீங்கன்னா 2011 சென்சஸ் டைரக்ட் ஒன் வேர்டு. நம்ம மக்கள் தொகை பத்தி தனி வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு இதை நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணா இதுவே இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவ்வளவு டேட்டா இருக்கு அதுல. இப்ப 2015 கணக்கெடுப்பு இருக்கு, இதோட தலைவர் யாரு, இது யார் என்ன பண்ணாங்க. இப்ப 2016வது சென்சஸ் 2026, 27 கொண்டு வராங்க, சரிங்களா? சோ இதுக்குமே பாத்தீங்கன்னா சுந்தரேஷ் நாயுடு அப்படின்னு சொல்லி, சுந்தரேஷ் பாபுன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வராங்க, சுந்தரேஷ் பாபு நாயுடு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால IPS இருந்தவர். சோ அவர் தலைமையில தான் இப்ப குழு அமைச்சு நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுக்க போறாங்க, ஓகேங்களா? இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். மக்கள் தொகை பத்தி பாக்குறப்போ அதெல்லாம் சொல்றேன் டீட்டெயிலா. இப்போதைக்கு என்ன பண்றீங்கன்னா எங்கெல்லாம் நம்பர் வருதோ நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாக்குறீங்க கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அதிகரித்துள்ளது. எஸ், பாயிண்ட் நம்பர் 1 அவ்வளவுதான். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, சீனாவிற்கு அடுத்து 2வது நிலை. இதெல்லாம் மாறிடுச்சு. சீனாவுக்கு அடுத்து 2வது நிலை வந்து பாத்தீங்கன்னா எப்போ 2011. இப்போ 2026 இன்னும் சென்சஸ் எடுக்கல. பட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1.46, 1.46
1.46 பில்லியன். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை 1.46 பில்லியன். இந்தியா தான் ஃபர்ஸ்ட், சைனாலாம் ஓவர்டேக் பண்ணிட்டோம். இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் 1.46 பில்லியன் மக்கள் தொகையில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 17.4% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். ஸோ 17.6% இந்தியா தான் இப்போ இருக்கு. சரிங்களா? ஸோ இது இப்போ இருக்க கரண்ட் டேட்டா 2026 படி 146 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. நம்ம இந்தியா தான் சைனாவே ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். சரிங்களா? பட் 2011 படி அப்படி கிடையாது. 2011 சென்சஸ் படி சைனா, அடுத்து இந்தியா. அதனால என்ன சொல்றேன், 2011 சென்சஸ் கெட்டிங் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2011 சென்சஸ் 15வது சென்சஸ் போட்டு இந்த டேட்டா கொடுத்துட்டேன், பிடிஎஃப் கொடுத்துட்டேன். இதுல இருந்து எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ அந்த நியூமெரிக்கல் டேட்டா மட்டும் பாயிண்டா எழுதுங்க. வேற எதுவும் படிக்க வேணாம், அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, புவி பரப்பளவில் 2.4%. ஓகே. உலக வருவாயில் 1.2%. உலக மக்கள் தொகையில் 17.5%. அவ்வளவுதான். அடுத்து மக்கள் தொகையில் 6ல் ஒருவர். இந்த பாயிண்ட் பாருங்க, உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியர். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்து எழுதிக்கிட்டே போனா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் ஒர்க் பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். இது நான் வந்து தனியா எழுதி கொடுக்கறது எப்ப கொடுப்பேன் அப்படின்னா, மக்கள் தொகையை பத்தி நான் தனியா எடுக்கும்போது எழுதி கொடுப்பேன். இப்போதைக்கு நீங்க இதெல்லாம் நீங்க ஓனா எழுதிட்டு அப்படியே படிச்சுக்கோ. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு எடுத்தோம்னா இதுல வந்து அதுக்கான டெஃபினிஷன் முக்கியம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். இது பாயிண்ட் 1 முடிஞ்சதா? அதுக்கப்புறம் டைரக்டா எங்க வந்து இந்த ஒரு பாயிண்ட் போதும். அதுக்கு ஃபார்முலா வேணா எழுதிக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி கொண்டு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் மொத்த மக்கள் தொகை பை நிலப்பரப்பு. கீழே வந்து இந்த பாயிண்ட் நமக்கு போதும். சாரி, 2011 382 இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு போதும். மத்த எதுவும் நமக்கு தேவையில்லப்பா, இதெல்லாம் எழுத வேணாம். இந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம பின்னாடி 26 வந்துருச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல 11 வச்சு கேட்டாங்கன்னா இதான் டேட்டா. சரிங்களா? 2011 மட்டும் எடுங்க, தேவையில்லாம எல்லாத்தையும் மட்டும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த 11 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாத பாயிண்ட் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்க சர்வே எல்லாம் இதுல இருந்து எடுத்துக்கலாம். 2011 படி 7.11 பிறப்பு மற்றும் இறப்பு வீதம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பிறப்பு மற்றும் இறப்பு வீதம் 21.8, இறப்பு வீதம் 7.11. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 2011 மட்டும் போதும், வேற எதுவுமே நீங்க எடுக்க வேணாம். இப்போ நான் அடிஷனலா உங்களுக்கு சொல்லக்கூடிய டேட்டா என்னன்னா, அண்டர்லைன் பண்றதை மட்டும் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சிருங்க. இந்த பாயிண்ட் 1921ஆம் ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். பெரும் பிரிவினை ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1921. ரீசன் என்ன அப்படின்னா, பிளேக், காலரா, இன்ஃபுளுன்சா நோய்கள் மூலமாக 1911 to 21ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. அதுக்கப்புறம் 21ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியது. குறைஞ்சு கூடியிருக்கும் மக்கள் தொகை. இதனால இந்த ஆண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1921 பெரும் பிரிவினை ஆண்டு, இது முக்கியம். அதுக்கப்புறம் கீழே 2வது பாயிண்ட். இப்ப நான் சொல்ற 3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்மா. அடுத்து 1951 சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறு பிளவு ஆண்டு. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33 இருந்து 1.25% குறைந்து வந்தது. சிறு பிளவுன்னு சொல்றாங்க. 1.33 அப்படின்னா 4/1/3% இருந்து இங்க என்ன வந்திருக்கு, 1/4%. 4ல ஒரு பங்கு. சரிங்களா? மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 4/3% இருந்து 5/4 மாறி இருக்கு. அதாவது பெருக்க விகிதம் 1.33 இருந்து 1.25 குறைஞ்சிருக்கு. இந்த குறைவு தான் சிறு பிளவாண்டுன்னு சொல்றாங்க. டைரக்ட் ஒன் வேர்டா கேட்பாங்க, இல்ல மேட்ச் இட்ல கேட்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றோம், பெரும் பிரிவினை ஆண்டு 1921, சிறு பிளவாண்டு 1951. அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பாண்டு 1961. மேட்ச் இட்ல கேட்பாங்க. 1961ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96 இருந்து 1.96, அதாவது 2%. இங்கெல்லாம் 1.2 1.3 இருந்தது. 1.96, அதாவது பெரிய கேப் வந்துருச்சு 2% வரைக்கும். இதை என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்றாங்க. மொத்தம் 4 பாயிண்ட். இதை நோட்டுன்னு போட்டு எடுத்துக்கொண்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1921 என்ன ஆண்டுன்னு படிச்சோம், பெரும் பிரிவினை ஆண்டு 1. 1951 சிறு பிளவாண்டு. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடியை கடந்தது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 2001.
தென் இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவில் உள்ளது. எதுல 2011. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எது கேட்பாங்க அப்படின்னா இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது சொல்றாங்களா. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் இந்த டேட்டா இங்க இருக்கீங்களா அந்த பர்சன்டேஜை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபுல்லா படிக்க முடியாது, எழுதிக்கோங்க. நான் என்ன படிக்கணும்னு பின்னாடி சொல்றேன். ஃபுல்லா எல்லா நம்பரை எழுதி படிச்சிடலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. ஆனா ஃபுல்லா முடியாது. 2011 சென்சஸ் ஃபுல்லா படிச்சிருங்க முடிஞ்சவரை. ஸ்டேட்டை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் செகண்ட் லாஸ்ட் போதும். நம்ம தமிழ்நாடு பிளேஸ் இந்த 4 மட்டும் படிச்சா போதும். எல்லாத்துலயுமே இங்க கொடுத்த எல்லா பாக்ஸையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா. இதை நான் எடுத்து தரும்போது அப்படிதான் கொடுப்பேன். நான் அடுத்து நம்ம மக்கள் தொகைக்குள்ள போறப்ப இந்த பாயிண்ட் வரும். மறுபடியும் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இப்ப எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதிக்கோங்க. இப்ப மற்றது எழுதுறீங்க இல்ல, பட் இது எழுதிடணும். மக்கள் தொகை சிறுபிளவாண்டு, பெருவெடிப்பு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு, அதுக்கப்புறம் மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டு, 100 கோடியே எட்டின ஆண்டு. 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா. அவ்வளவுதான். இது போதுமா? சோ இதுக்கப்புறம் ஃபுல்லா 2011 இருக்கிறது மட்டும். இது என்ன ஹெட்டிங்? பாலின விகிதம். ஓகே, 2011 எவ்வளவு இருந்துச்சு? 940. போதும். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா இங்க வரீங்க. இங்க என்ன சொல்றாங்க அடுத்தது? பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. டைரக்டா எங்க வரணும்? 2011. இப்போ ஆண்களுக்கு பாருங்க 62.6, பெண்களுக்கு 64.2, மொத்தமா 63.5. இப்ப பிறக்கும் போது நம்ம எதிர்பார்க்கிறது 64 வயசு வரை இருப்போம். அதான் எதிர்பார்க்கிறோம். அதான் அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆண்டு இப்ப இருக்குது 2011 சென்சஸ் படி. சரிங்களா. அடுத்து பாருங்க எழுத்தறிவு விகிதம், லிட்ரஸி ரேஷியோ. இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்மா. லிட்ரஸி ரேஷியோ 2011 கல்வியறிவு பெற்றவர்கள் 74.4. இப்ப கூட ரீசெண்டா கேட்கறாங்க. அப்ராக்சிமேட்டா 75 கொடுத்துட்டாங்க. 74.4 இது இந்தியால. இது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 80.3, 80.33. சரிங்களா. இதை ஒரு டைம் எப்படி கேட்டாங்கன்னா இந்தியாவின் எழுத்தறிவு விகிதத்தை விட அதிகமாக எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாங்க. கீழே தமிழ்நாடு இருந்துச்சு. தமிழ்நாடு கரெக்ட். தமிழ்நாட்டுக்கு 80.3, இது 70.04. அதை வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க. எப்பயுமே 2011 சென்சஸ் மட்டும் படிச்சுட்டு இதை 2வது சைக்கிள்ல கூட வேணும்னா பாத்துக்கலாம். நீங்க எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லி இதை மறந்துடக்கூடாது. மெயின் 2011 சென்சஸ். இந்த ஹெட்டிங் எழுதுறீங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு 2011 எப்போ? ஆண்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்கு எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, அவ்வளவுதான். அது மாதிரி எழுத்தறிவு விகிதம் ஆண்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்கு எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, முடிஞ்சது. இது வர பாருங்க போதும். சரிங்களா. இதுக்கப்புறம் இயற்கை வளங்களும் நீங்க எழுதுனா எழுதிக்கோங்க. நம்ம தனியா பார்ப்போம் ரிசோர்சஸ்ல. இங்கே தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு பாக்குறது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அவ்வளவுதான். இந்த பாடத்துல வருதுன்றதுனால எல்லாமே சொல்லிடுறேன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கிடைக்குது, எவ்வளவு கிடைக்குதுன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க எழுதுனா எழுதிக்கோங்க. வனங்கள், இரும்பு தாது எங்க கிடைக்குது, எவ்வளவு பில்லியன், இந்த நம்பர் எல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா. நான் சொல்ற இடத்துல மட்டும் படிச்சீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் சும்மா நீங்க பாத்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் அலுமினியத்தின் தாது பாக்சைட்டா, அந்த பாக்சைட் எங்க கிடைக்குதுன்றதை நோட் பண்ணிக்கலாம். நமக்கு ஜியோகிராஃபிலையும் கேட்பாங்க இது. இப்ப அலுமினியத்தின் தாது பாக்சைட் ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களும் கிடைக்குது. இவ்வளவுதான். இந்த ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இது எப்பன்னா அலுமினியம், மைக்கா இப்படி மேட்ச் ஷீட்ல கொடுத்துட்டு அந்த சைடு கிடைக்கிற இடம் கொடுப்பாங்க ஸ்டேட். அப்ப நமக்கு தெரியும் ஒரு சில பாயிண்ட்ஸ். அப்ப அதை மட்டும் எடுத்துனா போதும். அலுமினியத்தின் முக்கியமான தாது பாக்சைட் தெரியும். மைக்கா வெப்பத்தை தடுக்கும் கனிமமும் அறுதி கடத்தியும் ஆகும். உலக வியாபாரத்தில் 60%. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நமக்கு அந்த இடம் தான் வேணும், வேற எதுவுமே வேணாம். எங்கெங்க கிடைக்குது? மைக்கா வகை ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான், அவ்வளவுதான். இந்த 4 பாயிண்ட். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத் இடங்களில் கிடைக்கிறது. இதெல்லாம் தனியா பார்ப்போமா? இது நிறைய இருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வயல்லாம் இருக்கு இல்லைங்களா. சரி, இதுக்கப்புறம் நான் சொல்றது வேணும்ன்றத நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து எழுதிக்கோங்கம்மா. எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் தனியா கொடுக்குறாரு. இப்போதைக்கு நீங்க இந்த கிளாஸ்ல நீங்க தெரிய வேண்டியது என்னன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அவ்வளவுதான். இந்திய பொருளாதாரத்துக்கு இயல்புகள் என்ன, முன்னேறிய நாடுகள்னு எப்படி சொல்றாங்க, எந்த கேரக்டர் வச்சு சொல்றாங்க, அப்ப இந்தியாவோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இவ்வளவுதான் இந்த சிலபஸ்ல வர்றது. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நமக்கு இந்த பாடத்துல இருக்கு. அதனால பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா. ஏன்னா அந்த பாடத்துல பாதி முடிச்சுட்டோம், பாதி முடிக்க நினைக்க கூடாது. இந்த மிச்ச மீதி எங்க வரும் அப்படின்னா பின்னாடி நம்ம ஒவ்வொரு பாட்டா படிப்போம். சோசியல் இஷ்யூ, அதுல மக்கள் தொகை ஒண்ணு வரும், வறுமைன்னு ஒண்ணு வரும். அப்போ மக்கள் தொகை எடுக்கிறப்போ இந்த மக்கள் தொகை பயனை உள்ள ஆட் பண்ணிடுவேன். இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து உள்ள ஆட் ஆகும், நிறைய விஷயங்கள். அதனால எது தேவையோ அதை மட்டும் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பாருங்க இன்னும் சிலபஸ்ல எங்க போகுதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கோம். சில பேர் கேட்கறீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அதுக்குள்ளதான் வகைகள் எத்தனை, இந்திய பொருளாதாரத்துடைய வகைகள், தன்மைகள், இதெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துல முக்கியமான நூல்கள், இந்திய பொருளாதாரத்தின் முக்கியமான தந்தைகள், இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு ஸ்டாட்டிக்கா தேவையோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப அடுத்த கிளாஸ் என்ன ஆரம்பிக்கும்னா 5 இயர் பிளான். திட்டங்கள்லாம் என்ன, திட்ட குழுனா என்ன, நிதி குழுனா என்ன, தேசிய வளர்ச்சி குழுனா என்ன, இதெல்லாம் சேர்ந்து இப்ப என்ன பேர்ல மாறி இருக்கு, நிதி ஆயோக். சோ இவங்களோட வேலைகள் என்னென்ன, இது வரைக்கும் எத்தனை பிளான் பண்ணிருக்காங்க, இது ஒரு 3 கிளாஸ் வரும். சிலபஸ் தான் 2வது பாயிண்ட். சோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே மினிமம் 2 கிளாஸ், மேக்ஸிமம் 3 கிளாஸ், அதுக்குள்ள முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வளவளன்னு சொல்லிட்டு போனாலும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த கோர் பாயிண்ட முடிச்சுட்டு
அடுத்த பாயிண்ட் எங்க வரும்ன்றதை சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கூல் புக் கேட்டதுனால ஸ்கூல் புக் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் எழுதின நோட்ஸ் மேல இருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் ரெகுலரா வருமா? சரிங்களா? இப்போ இன்னைக்கு இது வந்திருக்கு, எக்கனாமிக்ஸ் வந்திருக்கு, நாளைக்கு காலைல மேக்ஸ் வரும். ஸோ மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ கன்ஃபார்மா வரும். உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ள ஜிஎஸ் பார்ட்டா கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் ஃபுல்லாவே. சரிங்களா? பட் 2 சப்ஜெக்ட் ஈஸியா கண்டிப்பா முடிச்சிருவேன். எக்கனாமிக்ஸும் யூனிட் 6 கன்ஃபார்ம் முடிச்சிருவேன். சரிங்களா? எல்லா சப்ஜெக்டும் முடிக்க ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் முடிச்சிடலாம் குரூப் 1க்குள்ள. இந்த குரூப் 4 குரூப் 2க்குள்ள மொத்தம் எல்லாமே கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிரும். அது மாதிரி மேக்ஸும் முடிஞ்ச வர 100 கொஸ்டின் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க தான் கரெக்டா பிளான் பண்ணி ரெகுலரா போய்கிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் முக்கியம். இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். குறைஞ்சது 1 மணி நேரம். 4 மணி நேரம் படிச்சுட்டு லஞ்ச்ல ஒரு ரிவிஷன், திரும்ப 4 மணி நேரம் படிச்சுட்டு லாஸ்டா ஒரு 1 மணி நேரம். அப்படி ஒரு நாளைக்கு 8ல 2 மணி நேரம், ஒரு 20% ஆஃப் டேவை ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. ஸோ இப்படியே படிக்கிறப்போ ஒரு வாரத்துல 6 நாள் படிக்கிறீங்கன்னா 1 நாள் ரிவிஷன், ஒரு மாசத்துல 20 நாள் படிக்கிறீங்க, 25 நாள் படிக்கிறீங்க, 4 நாள் ரிவிஷன். இப்படிதான் போகணும். அப்பதான் நீங்க ஒரு 8 மாசம் கழிச்சு படிக்க வேண்டிய டேட்டா குறைஞ்சிரும். 10 நாள் ரிவிஷன் பண்ணுவோம், அந்த ஒரு நாள் என்னவோ எக்ஸ்ட்ரா படிக்கிறத படிப்போம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ரிவிஷன்லயே போயிடும். பின்னாடி ரிவிஷன் பண்றப்போ 1 ஹவர் தான் படிக்க வேண்டியது இருக்கும். அதுவும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான டேட்டா. ஸோ அந்த லெவலுக்கு நீங்க வரணும்னா இப்போ நீங்க ரிவிஷனை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறது அன்னைக்கு நைட்டே ரிவிஷன் பண்ணிடணும். 2 நாள் முடிச்சுட்டு அன்னைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா முதல் நாள் படிச்சதே சேர்த்து ரிவிஷன் பண்ணிடணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க படிச்சது ரொம்ப நாள் மறக்காது. எல்லாருமே அப்படி படிச்சவங்க தான் இப்போ நீங்க கொஸ்டின் கேட்டவொடனே உடனே ஆன்சர் பண்றவங்க. அட்லீஸ்ட் அந்த புக்கை 4 டைம் 5 டைம் பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு கொஸ்டின் கேட்கறப்போ உடனே ஆன்சர் வரும். உங்களுக்கு உடனே ஆன்சர் வரலைன்னா நீங்க ஒரு டைம் எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, ஆனா அந்த ஃப்ளோ வராது. 2, 3, 4 நீங்க 4வது டைம் புக்கை தொடுவீங்கல்ல, அப்போ அந்த ஃப்ளோ வந்துடும். அதனால யாரையும் பார்த்து பயப்பட வேணாம், யோசிக்க வேணாம். அவங்க நம்மளோட என்னதான் பண்றாங்க எக்ஸ்ட்ரா, அவங்க மட்டும் எப்படி மனப்பாடமா இருக்கு, 4-5 டைம் படிச்சிருப்பாங்க, வேற எதுவுமே பண்ணல. 4 டைம் புக்கை பார்த்துருந்தா நீங்க படிச்ச விஷயம் மறக்காம நிற்கும் மைண்ட்ல. அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு டைம் படிச்சுட்டோம் போதும்னு சொல்லிட்டு வேற எதுக்காக போறீங்க, படிச்சதை மறந்துடுறீங்க. நல்லா எஃபோர்ட் போடுறோம், பட் ரிவிஷன் சின்ன விஷயம், அது படிச்சதுதான், அது ரிவிஷன் பண்ணாம விட்டுறோம். அதனால முடிஞ்ச வர எப்படி படிக்கிறதுக்கு டைம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, தனியா ஒதுக்கி தனியா ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அதே மாதிரி ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்கி தனியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் மறக்காது படிச்ச விஷயம். சரிங்களா? சரி, ஓகேமா, தேங்க்யூமா. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.